ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 44வது தலைப்பு. திரவியம் தேகம் இரண்டாலும். கால் காசு ஐவேஜி இல்லாமல் தான் சிவன் சமீபத்தில் இருந்திருக்கிறார். ஆனால் அவர் பெயரிலேயே அன்னதான என்பது ஒட்டிக்கொள்கிற மாதிரி மகா க்ஷேத்திரங்களில் நடந்த மகோத்சவங்களிலெல்லாம் லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு முட்ட விருந்து சாப்பாடு போட்டிருக்கிறார். பரம தியாகியாக இருந்து கொண்டு கட்டின துண்டோடு ஊர் ஊராக போய் இவர் தனிகர்களை, மிராஸ்தார்களை, பண்ணையார்களை பார்த்து, இத்தனை மூட்டை அரிசி அனுப்பு, இத்தனை தூக்கு புளி அனுப்பு என்று சொன்னால் அதை ஒரு பாக்கியமாக, ஆக்ஞையாக நினைத்து அவர்களும் அனுப்பிவிடுவார்கள். உற்சவத்துக்கு வந்தவர்களுக்கெல்லாம் வயிறார அன்னதானம் பண்ணிவிடுவார். ஆனால் அவர் தாம் மாத்திரம் இந்த விருந்து சாப்பாட்டை தொடவே மாட்டார். ஏதோ கொஞ்சம் பழையதைத்தான் 4 வாய் உருட்டி போட்டுக்கொள்வார். அதனால்தான் அவர் சாமான்களை கொடுத்த தனிகர்களுக்கு பவ்யப்படாமல் இருக்க முடிந்தது. அவர்கள் இவரிடம் கைகட்டி கொண்டு நின்றார்கள். பரோபகாரம் என்று வரும்போது பணத்தை காட்டி ஒரு சுப்பீரியாரிட்டி ஏற்படுத்தி கொள்ளாமல் பார்த்து கொள்ள வேண்டியது ரொம்பவும் அவசியம் என்பதற்காக சொன்னேன். பணக்காரர்கள் பரம தியாகிகளாக, ட்ரஸ்டீஸ், தர்மகர்த்தாக்கள் மாதிரி தங்கள் பணத்தை சமூக காரியங்களுக்காகத்தான் பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்பதே நம் தர்மம். மனு திருவள்ளுவர் நாளிலிருந்து காந்தி வரை இப்படித்தான் சொல்லி வந்திருக்கிறார்கள். இது வாஸ்தவத்தில் நடந்தால் கம்யூனிசம், ரெவல்யூஷன் எதுவுமே இல்லாமல் லோகமெல்லாம் சந்தோஷமாக, சாந்தமாக இருக்கும். இதெல்லாம் எனக்கு தெரியாமல் போகவில்லை. ஆனாலும் அவர்கள் தாங்களாக தர்ம சிந்தையை வளர்த்து கொண்டு பிரியப்பட்டு உபகாரம் செய்யத்தான் நாம் தூண்டுதலாக பிரச்சாரம் செய்ய வேண்டுமே தவிர அவர்களை போய் நிர்பந்தப்படுத்த வேண்டாம் என்று தோன்றியதால் சொன்னேன். பாதி சீரியஸாகவும் பாதி விளையாட்டாகவும் சொன்னேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.